பிரின்ஸ்பாலும் கூப்பிட்டு அந்த கமிட்டிலாம் கூப்பிட்டு காலேஜில் ஒரு விஷயம் கிடச்சா பொறுமை நச்சுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ அந்த பொண்ணா அப்படியா பண்ணாங்க, அச்சோ அப்படியா அந்த பையனோடையா, இப்படிலாம் கமெண்ட் இது பண்ணி எல்லாரோடையும் பேசி என்ன நீ இப்படி பண்ணுறா என்ன ஆச்சு அப்படின்லாம் கற்றுவாங்க. அது எல்லாருக்கு நேரையுமே அது சில டர்ட்டி லெக்சரர்ஸ் பண்ணுற வேலை இருக்கும். டர்ட்டி லெக்சரர்ஸ் தாங்க சொல்லணும். அவங்களெல்லாம் வேணுன்ட்டேன்னு பிரச்சனையை கலப்பி விட்டு பிரச்சனையை அவங்க தீர்க்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரின்ஸ்பால் கூப்பிட்டு ஏதோ என்ன உள்ளே நடந்ததுலாம் நமக்கு தெரியாது. இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறது சாதாரணமாக காலேஜ் லெவல்லலாம் அம்மாவை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. குடும்பத்தாருக்கு யூஸ்ஃபுல்லானது, உங்களுடைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லானது, பெண்கள் பையன் எல்லாருக்குமே சமூகத்துக்கு உபயோகமானதாக தான் இந்த மக்கள் சக்தி சேனலில் வரும். மக்கள் சக்தி, அதனால தான் மக்கள் சக்தினே அதுக்கு பேர் வச்சுருக்கு. மக்களுக்கு சக்தி ஊட்டுவதற்காகவும் மக்கள் சக்தியை நம்ம பெறுவதற்காகவும் தான் மக்கள் சக்தினே பேர் வச்சுருக்கு. ஸோ இந்த மக்கள் சக்தி சேனலை நீங்கள் பார்த்து அதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களாவது கேளுங்க. உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு தோணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது எதை பற்றினாக்க, இந்த கேரளாவில் ஒருத்தர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அது அவர் தப்பு பண்ணாரோ பண்ணலையோ, அந்த வீடியோவுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேசினதுனால அவர் பயந்துட்டு பண்ணிட்டாரோ, இல்லை இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சிரும்னு பண்ணிட்டாரோ, இதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் அவர் பண்ணினது தப்பு. அவர் பேருந்தில் தப்பு பண்ணாரோ இல்லையோ, அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டது, அதுவும் தன்னுடைய பேரண்ட்ஸு ஓல்டு பேரண்ட்ஸ் இருக்கும்போது தன் உயிரை மாய்த்து கொண்டது ஒரு சுயநலவாதி தான். ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட், அது ஒரு ஆண் பண்ணினார், ஒரு பெண் மேலே அதை ஒரு பழி போட்டுருக்காங்க. அது என்னங்கிறத தீவிர விசாரணையில் இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயம். இது மாதிரி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். அது எப்படி மீண்டு வரணுங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு உள்ளே பாருங்கள். நேயர்களே, மக்களுக்கு சக்தி ஊட்டுவதற்காக தான் இங்கே பேசுகிறது. அதே மாதிரி மக்கள் சக்தியை பெறுவதற்காக தான் பேசுகிறது. உங்கள் மக்கள் சக்தியை நான் பெறணும்னா நான் நல்ல விதமாக பேசணும். நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்றைக்கி என்னென்னா, சிவகாசினாலே நமக்கு பட்டாசு ஞாபகம் வரும். அந்த சிவகாசியில் உள்ள கல்லூரியில் என்ன கல்லூரினா, கல்லூரி பேரை சொல்லலாம், ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கலை கல்லூரி. அந்த கல்லூரி பேர். அப்போ கல்லூரி பேரெல்லாம் மறைச்சிட்ருக்கக்கூடாது. ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கலை கல்லூரி. இங்கே செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிற சோலை ராணி, அந்த சோலைக்கே ராணிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டு அந்த சோலை ராணிங்கிறவங்க தன் உயிரை, அந்த சின்ன பொண்ணு 19 வயசு பொண்ணு தன் உயிரை மாய்த்து கொண்டு விட்டாள். இது அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு சோகமான, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, தன்னுடைய பெண்ணை வளர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏதோ படிக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போல்லாம் எல்லாம் சகஜங்க. சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறது எல்லாருக்குமே சகஜம்தான். அதில் தனியாக இப்போ நான் யூடியூப் ஆரம்பித்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, பல பேர் ஐயோ எப்படி இவங்க இதில் பேசுகிறாங்க, எப்படி இது நம்ம இப்போ ரோட்டில் பேசுகிற மாதிரி தான், இல்லை மேடையில் பேசுகிற மாதிரி தான், இல்லை ஒரு 4 பேருக்கு முன்னாடி அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறது. இதே ஆரம்பம்
இப்படி தான் இவங்க இதிலெல்லாம் பேசுகிறாங்களோ இதெல்லாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற சமூகத்திலேருந்துலாம் தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போடுறது, இன்னும் இவ்வளோ தைரியமாக கமெண்ட்ஸ் போடுறாங்க, இவ்வளோ தைரியமாக அவங்க முகத்தை காட்டி ஃபோட்டோஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் வருது. இப்போ வந்து எல்லா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ் தளம் எல்லாத்துலேயும் எல்லோரும் சகஜமாக தான் இருக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறையாவே அதை யூஸ் பண்ண கற்றுண்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட உலகத்தில் இருக்காங்க. இந்த பொண்ணும் அப்படி என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய சகத்தோழன், நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம சகத்தோழன் தான் சொல்லணும், தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பிடித்தவர்கள் தான் சொல்லணும். நம்ம அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வித ரைட்ஸும் கிடையாது. தன்னுடைய சகத்தோழனோட பர்த்டே போது ஒரு ஸ்டோரி, அதாவது இன்ஸ்டாகிராமில் உள்ள ஸ்டோரி, இந்த பேர் தான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அது அனுப்பிச்சிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கூட பழகிறவங்களே நம்ம புல்லிங் த லெக்ஸ், காலை வாரி விடுவாங்க, நம்மளை குழியில் தள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, யாரையும் நம்பக்கூடாது. இருந்தாலும் அது அப்படி அனுப்புகிற பட்சத்தில் நீ தைரியமாக இருக்கணும். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய சக தோழனோட ஃபோட்டோ எடுத்துட்டதை அனுப்பிச்சிருக்கு. இதை யாரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து கேள்விப்படுறது என்னென்னா, அதை அந்த காலேஜ் பியூனுக்கு சொல்லக்கூடாது, பியூன் வந்து கொண்டு போய் பிரின்ஸிபால்கிட்ட கொடுத்து அதில் ஏதோ ப்ரெஷர் பண்ணி அவன் மேலே நடவடிக்கை எடுக்க வச்சுருக்காங்க. பிரின்ஸிபாலும் கூப்பிட்டு அந்த கமிட்டிலாம் கூப்பிட்டு காலேஜில் ஒரு விஷயம் கிடச்சா பொறுமை நச்சுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ அந்த பொண்ணா அப்படியா பண்ணாங்க, அச்சோ அப்படியா அந்த பையனோடையா, இப்படிலாம் கமெண்ட் இது பண்ணி எல்லாரோடையும் பேசி என்ன நீ இப்படி பண்ணுறா என்ன ஆச்சு அப்படின்லாம் கற்றுவாங்க. அது எல்லாருக்கு நேரையுமே அது சில டர்ட்டி லெக்சரர்ஸ் பண்ணுற வேலை இருக்கும். டர்ட்டி லெக்சரர்ஸ் தாங்க சொல்லணும். அவங்களெல்லாம் வேணுன்ட்டேன்னு பிரச்சனையை கலப்பி விட்டு பிரச்சனையை அவங்க தீர்க்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன, இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரின்ஸிபால் கூப்பிட்டு ஏதோ என்ன உள்ளே நடந்ததுலாம் நமக்கு தெரியாது. இந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறது, சாதாரணமாக காலேஜ் லெவல்லலாம் அம்மாவை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப உள்ள பிரச்சனை இருந்தால் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியில் இதை அனுப்பிச்சதுக்கே அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அம்மாவை ரொம்ப வெயிட்டிங், ஒருத்தரை வெயிட் பண்ண வைக்கிறதே கில்லிங் த டைம். நம்ம அவங்களோட டயத்தை கில் பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை வெயிட் பண்ண சொன்னோன்னா உடனே நம்ம பார்த்து அவங்கள அனுப்பணும். காலம்பரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டார்ச்சர் பண்ணி நிற்க வச்சு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே மாணவர்கள் கொதிச்சு எழுந்து போராட்டம் நடந்து, ரொம்ப பெரிய போராட்டமாக நடந்து, போலீஸெல்லாம் சொல்லி நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி இப்போ உள்ள கமிட்டி வச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த மாணவர்கள்லாம் போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் போராட்டத்தை தொடருவோன்னு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து என்னென்னா, காலேஜில் தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை, வீட்டில் தன் உயிரை மாய்ச்சின்னு. இதுக்கு காரணம் இந்த மாதிரியான என்கொயரி நடந்து டார்ச்சர் பண்ணினதுனால தாங்கிறாங்க. இப்போ எதுக்குமே அவங்க உயிரை மாய்த்து கொண்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான். ஆனால் அதை தூண்டினாங்கன்னாக்கா அந்த தூண்டியவர்களை தான் இதற்கு தூண்டுதலாக இருந்தார்கள்னு ப்ரூவ் ஆச்சுனாக்க அதுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை உண்டு. என்ன தண்டனை இருக்குன்னா, அந்த பிரின்ஸிபாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, அந்த இழப்பீடு கொடுக்கணும், இப்படின்னு சின்ன தண்டனையோடு போயிடும். ஆனால் பெரும் உயிர் போயிடுது. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உயிரை போக்கிக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் எண்ணத்தை மாற்றி வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிங்க. ஏன் அந்த தோழன்ட்டே போய் இப்படி நடந்திருக்குன்ட்டு உங்களுடைய இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி என்ன தீர்வுன்னு பாருங்கள். இதுதான் தீர்வு கிடையாது. உயிரை மாய்த்து கொள்வது தான் தீர்வு கிடையாது. உயிரை மாய்த்து கொள்பவர்கள்லாம் கோழைங்கிற பட்டத்தையும் சூட்ட முடியாது. ஏன்னா அந்த நிலமையில் இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம மைண்டு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒரு நம்மளுடைய முடிவு, விதி முடிவு, இயற்கை முடிவு, தெய்வ சங்கல்பம்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அதை மீறி வர்றதுக்கு நம்ம அந்த டைம் என்ன மாற்று வழி பண்ணணும். நமக்கு பிடிச்ச இவ்வளவு
ஃபோன் இருக்குது, யாரோ நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை யாருக்கோ ஃபோனை போட்டு ஒரு குரல் அழுதுருங்க, இப்படி எனக்கு தோன்றது, இப்படி பண்ணணும், வெளியில் நான் போகணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் அது உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். ஏன்னாக்க தாய் இருக்கா, தாய்க்கு பண்ணுற துரோகம் அது, உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் அது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன மிஞ்சி போச்சுன்னா மானம் போகுமா? அந்த நேரம்தான் போகும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவன் மறந்துடுவான். நமக்கு அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கொஞ்சம் குத்துறா மாதிரி இருக்கும். ஆனால் அதை தூக்கி போடுங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தங்க வந்து அவன் ட்ராயர் போட்டுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அவனை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. சின்ன பையன், 4வது 3வதோ படிக்கிற பையன். இங்கே பாரு இந்த ஃபோட்டோ உன் ஸ்கூலில் காட்டிடுவேன், இங்கே பாரு இந்த ஃபோட்டோ ஸ்கூலில் காட்டிடுவேன்னு கொஞ்சத்துக்கு தான் அவங்க பண்ணினாங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான், வந்து காட்டுங்க, அது நானே இல்லை, அது நானும் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், அது நான் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டான். எவ்வளோ அழகாக அது சொல்லியிருக்கான் பாருங்கள். அது மாதிரியான மைண்டு ஸ்டாண்டர்டு வேணும். இப்போ வந்து அந்த கேரளா இன்சிடெண்ட்டில் நடந்ததுக்கே அவர் என்ன பண்ணலாம், அவர் அதுக்கு போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி நான் பண்ணியிருந்தா கூட, இது மாதிரி நான் பண்ணலை, இதில் எப்படி அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணி என் ஃபேஸை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூப்பிட்டு விசாரித்து பண்ணுவாங்க. அதில் என்ன ஃபைனல் ரிசல்ட்டோ அதை பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். அந்த தைரியம் கடவுள் தான் கொடுக்கணும். நம்ம வந்து அவங்க கடவுளை வேண்டிக்கிறது தான் இதில் மொதல் சொல்யூஷன். 2வது, இந்த பொண்ணுக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லலாம். இவ்வளோ பேர் அவளுக்கு போராட இப்போ வந்திருக்காங்க, அப்போ வராமையாக இருந்திருப்பாங்க. பாருடா இப்படி பண்ணுறாங்கடா, இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி பண்ணியிருந்துக்கலாம். காலேஜில் கவுன்சிலிங் செக்ஷன்னு ஒன்று வைக்கணும். அந்த கவுன்சிலிங்கே வைக்கிறது இல்லை இதுங்க. கவுன்சிலிங் வைக்கிறவங்க அந்த கவுன்சிலர்ஸே என்ன பண்ணுறாங்க, பொழுது போகாமல் பிரச்சனையை மற்றவங்களுக்கு கிளப்பி விட்டு, எங்கள் காலேஜில் அப்படி தான் முன்னாடி நடந்தது. நான் படிக்கிற காலேஜில் எனக்கு தெரிந்த ஒரு பெண் படிக்கும்பொழுது அந்த கவுன்சிலரே அந்த பெண் மேலே பழிய சுமத்தி ஏதோ ஒன்று அந்த பெண்ணை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பெண் வீட்டில் அழறாங்கன்னு தெரிய வந்து, எனக்கு தெரிந்த அந்த பெண்ங்கிறதுனால நான் போய் என்ன விஷயம்னு கேட்டுவிட்டு அது தப்போ ரைட்டோ அந்த லேடியை பிடிச்சி நல்லா, அந்த லெக்சரரை பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். இந்த பெண்களுக்கும் வீட்டுக்கு வந்து வீட்டில் அவ்வளோ சப்போர்ட்டு கொடுத்தோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நீ தப்பு பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்டேன்னு திட்டாமல் வீட்டில் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நேராக அந்த டீச்சரை ஒரு 2 சத்தம் போட்டு விட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. தப்பாக இருக்கிற பட்சத்தில் இது தப்பு தான். அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட இது, அவளுடைய தனிப்பட்ட 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட தோழனோட அவள் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன வந்தது. காலேஜில் நிறைய லெக்சரர்ஸ் பைத்தியம் பிடிச்சி தான் இருக்காங்க. பிரின்சிபால்லாம் என்னவோ ஸ்டூடெண்ட் அடக்கினா இதுங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்னு நினச்சின்னு இருக்குங்க. வீட்டில் அதுங்க வந்து பொண்டாட்டிகிட்ட பயந்துன்னு இருக்குங்க. காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் தன்னுடைய கோபத்தை காட்டுங்க. இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அந்த பெண்களும் ஆண்களும் சொல்கிறேன், அவங்களும் வந்து தாராளமாக எதிர்த்து கேட்கலாம். சார் உங்களுக்கு என்ன சார் வேணால் பரவாயில்ல சார், டிசி கொடுங்க சார், என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கணும். தப்பு நம்ம பண்ணலைங்கிற பட்சத்தில் நீ உனக்கே பிடிச்ச அந்த பையனோடு இருக்கும்போது அதை கண்டபடி சொன்னாங்களா, நீனே கொஸ்டினை போடு. உங்களுக்கு என்ன சார் இதில் வந்தது, எங்கள் பேரண்ட்ஸ் சரிங்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிசிப்ளினில் நீ டிசியை கொடுத்தா அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க மேலே. ஆனால் குழந்தைகளுக்கு அது தெரியல. இது மாதிரி பல காலேஜில் இருக்குது, எல்லா காலேஜ்லேயும் ஒரு 2 லெக்சரர் 3 லெக்சரராவது இப்படி இருப்பாங்க. அதுங்களெல்லாம் வெளுத்து வாங்குங்க. ஸ்டூடெண்ட்டே, நீங்கள் இன்றைக்கி போராடுற ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு நேரம் யாராவது ஸ்டூடெண்ட்டை அவங்க கரம் வச்சாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தைரியம் சொல்லி அந்த லெக்சரர்ஸ்க்கும் கொஸ்டின் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஸோ இந்த ஐயா நாடார் என்ன கல்லூரி, அந்த கல்லூரியில் வந்து சிவகாசியில் உள்ள அந்த கல்லூரி மிக மோசமாக அந்த பெண்ணை டீல் பண்ணியிருக்காங்க.
இது வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து இது மாதிரி முன்னாடி வருஷங்கள்லாம் நடந்திருக்காங்கிற ஒரு விசாரணையும் எடுத்துட்ருக்காங்க. அந்த பெண் தவறு செய்யவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொண்டு, ஸ்டூடெண்ட்ஸை, மாணவர்களையும் யாரையும் நான் வேண்டிக் கொள்வது என்னென்னா, தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு பிரச்சனையே மண்டையில் போட்டுக்காதீங்க. போட்டுக்கவும் கூடாதுன்னு ரெகுலராக வேண்டுதல் போடுங்க. நன்றி.